ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம். இதில் எனக்கு தேவை வந்து ரவுண்ட் நெக்கு. ப்ளவுஸோட பேக் ஹைட்டு வந்து 8 இன்ச்சு 8 இன்ச்சு மார்க் பண்ணி அதை லைன் போட்டு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கட் பண்ணிட்டா பட்டி பீஸ் தனியாக வந்துடும். அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், பப் சைஸு, ஆம்கோலு, ஷோல்டர் அளவு எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ப்ளவுஸோட ஷோல்டர் பகுதியில் நெக் சைடில் 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி மேலே க்ராஸாக கோடு போட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக் சைடு வந்து ஷோல்டர்கிட்ட லூஸாக வராது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் பீஸ் கட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம தனியாக கட் பண்ணும்போது தனியாக எடுத்து வச்சுருந்த ஸ்லீவ் பீஸை எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடணும். ஸ்லீவ் பீஸில் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் அளவு 6 இன்ச்சு. ஆனால் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் பீஸில் ஆம்கோல் பாருங்கள், டேப்பை இந்த மாதிரி வச்சு லைனாக அந்த வளைவு நேர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் ஆம்கோல் அளவு வரும். அந்த 8.5 இன்ச் அந்த ப்ளவுஸ் பீஸில் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச பீஸ், அதாவது ஸ்லீவ் பீஸை எடுத்து கரெக்டாக 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. கோல் வந்து மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம டேப் வச்சு வளைவு நெளிவில் மார்க் பண்ணோம்ல 8.5 இன்ச்சு, அந்த 8.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அப்புறம் சீம் அலவன்ஸ் தகுந்த மாதிரி 2லேருந்து 2.5 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லென்த்து வந்து 6 இன்ச்சு, ஸ்லீவ் அகலம் வந்து 6.5 இன்ச்சு. அது கரெக்டாக மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் ஆம்ஸ்கோல் ஸ்கேல் வச்சுட்டு ஆம்கோல் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்லீவ் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது தான் வேலை.